தமிழக காங்கிரஸ் கட்சிக்கான அமைச்சரவை ஒதுக்கீடு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முறைப்படி அறிவிப்பார்கள் என்று சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேர்மையான முறையிலும் ஜனநாயக பண்புகளுடனும் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசின் மதுவிலக்கு தொடர்பான முன்னெடுப்புகள் வரவேற்கத்தக்கவை என்றும் குறிப்பிட்டார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் தாரகை கத்பட், பிரவீன்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்றைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் இயங்குகின்ற மதுபான கடைகள் கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகள், பள்ளிகள், அதேபோல் கோயில்கள், பேருந்து நிலையங்கள், மக்கள் கூடுகின்ற அதிகமான இடங்களில் அந்த மதுக்கடைகளை முழுமையாக அகற்றப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் எங்களுடைய வரவேற்பையும் வாழ்த்துதலை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் நேரடியாக போய் சந்தித்து வாழ்த்து கொடுத்திருக்காரு. இந்த நடைமுறையை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முதிர்ச்சியான நடைமுறை. ஏன்னா இதுக்கு முன்னால் இது மாதிரியான நடைமுறை கிடையாது. 1967க்கு பிறகு அன்னைக்கு அதுக்கு பிறகு இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ எதிர்கட்சி தலைவரையும் வயசுல மூத்த தலைவர், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும்.